பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அவ்வாறு அனுமதி அளித்தால் அந்த பகுதியில் மீனவ கிராமங்கள் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகும் என்கிற அச்சம் எழுந்துள்ளது. சுற்றுலா தலமாக விளங்குகிற பிச்சாவரம் பகுதி கடுமையாக பாதிக்கப்படும். பறவைகள் சரணாலயமாகவும் விளங்குகிற அந்த பகுதியை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் என்கிற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. குடிநீர் நஞ்சாகும் என்கிற பயமும் மக்களிடத்தில் உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு இயக்கம் கொண்டு செல்லும் வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை பரங்கிப்பேட்டை அருகே நடத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு நல்குகிறது. தமிழகத்தின் முதல்வர் கவனத்திற்கு இதை கட்டாயம் எமது கட்சியின் சார்பில் எடுத்துச் செல்வோம். அத்தகைய திட்டத்தை இங்கே பரங்கிப்பேட்டை பகுதியில் அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்துவோம். தேர்தலுக்கு முன்னால் நாங்களும் அவர்களை விமர்சித்திருக்கிறோம், அவர்களும் எங்களை விமர்சித்திருக்கிறார்கள். அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறோம். நான் தனிப்பட்ட முறையிலே திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்தேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு இருந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினேன். ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் அவர் எடுத்த முடிவு, வெளிப்படையாக எங்கள் ஆதரவை கேட்டு அவர் கடிதம் எழுதியது, மதசார்பற்ற அரசியலையே இங்கு நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம் என்று அழுத்தமாக கூறியது ஆகியவற்றின் அடிப்படையில்தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து பேசி இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் இல்லை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை கோராமல், அதாவது அதிமுக ஆதரவை கோராமல், திமுக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற அரசியல் சக்திகளின் ஆதரவை கோருவது என்ற முடிவை அவர்கள் எடுத்த பிறகு அவர்கள் மீதான ஐயம் தெளிந்துள்ளது. இதனை நான் வெளிப்படையாக அவரிடத்திலேயே கூறினேன். தேர்தலுக்கு முன்பு உங்கள் மீது எங்களுக்கு இந்த விமர்சனம் இருந்தது, அந்த சந்தேகம் இருந்ததால் இப்படி விமர்சனம் செய்தோம். ஆனால் நீங்கள் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை வெளிப்படையாக கோரியது, அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக முன்னணிக்கு இங்கே இடமில்லை என்று உறுதிப்படுத்தியது எங்களை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. எனவே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை நாங்கள் நல்குகிறோம் என்று அவரிடத்திலேயே நான் குறிப்பிட்டேன். ஆகவே தேர்தலுக்கு முந்தைய எங்கள் விமர்சனங்களும் எங்கள் மீதான அவருடைய விமர்சனங்களும் அந்த காலச்சூழலில் பொதுமக்களிடையே எடுத்து வைக்கப்பட்டவையாகும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் எடுத்த நிலைப்பாடும் இங்கே மதசார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம்.
இது பற்றி திமுக தான் விளக்கம் சொல்ல வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா, அல்லது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா, அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதா என்கிற விளக்கத்தை அன்றைக்கு ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் விளக்கும் என்று நான் நம்புகிறேன். விவசாய கடன் வந்து இப்போ 75,000 தள்ளுபடி பண்ணிருக்காங்க தமிழக அரசு. அது விவசாயிகளுக்கு போதுமானதா இருக்குமா? உங்களுடைய விசிகா சார்பில் என்ன கோரிக்கை? விவசாயிகள் இந்த நிலைப்பாட்டில் திருப்தி அடையவில்லை. ஆங்காங்கே போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைய நிதி நெருக்கடி சூழலில் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பின்னர் படிப்படியாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நாங்கள் அவரை சந்தித்த போது இது பற்றியும் பேசினோம். விரைந்து அவர் நல்ல முடிவை எடுப்பார், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வருவார் என்று நான் நம்புகிறேன்.